Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நம்முடைய கண்களுக்கு நலமாய் தோன்றுகிற அநேக காரியங்கள் உண்டு. நன்மையாக இருக்கிற இல்லாவிட்டால் இந்த காரியங்கள் செய்தால், இதே பேசினால், இதே செய்தால், இந்த கிரியைகள் பண்ணினால் இது நன்மையாக இருக்கும், நலமாக இருக்கும் என்று தோன்றுகிற பல காரியங்கள் உண்டு உலக பிரகாரமாக பார்க்கும்போது. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையிலே வசனத்தின் மூலமாக நம்ம கேட்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்கிற அதிசயங்களை, அற்புதங்களை தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் விவரித்து சொல்கிறது அது நன்மையாக இருக்கும். அதை நாம் செய்கிறது நலமான காரியம். ஆனால் நம்முடைய மகிமைக்காக அல்ல. நான் ஏதோ பெரிய காரியங்களை செய்ததினாலே கர்த்தர் ஆமென் இப்படி ஆசீர்வதித்தார் அப்படி சொல்லுகிறதையும் விட கிருபையாய் ஹல்லேலூயா அவர் இறங்கி ஸ்தோத்திரம் எனக்காக அற்புதங்களை செய்தார் என்று நம்ம சொல்லும்போது கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். பிரைஸ் தி லார்ட். அது நன்மையாக நலமாக இருக்கும். வாசிப்போம் தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 வசனங்களிலே வாசிக்கிறோம். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவம், அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வலிமையுமாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இங்கே ராஜாவாகிய நேபுக்கத்நேசர் சொல்லுகிறார், உன்னதமான தேவன் அவர் கர்த்தரை உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறதை நம்ம விவரித்து சொல்லும்போது முதலாவது தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. கர்த்தர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை பிரசித்தப்படுத்துவோமாக, அது நன்மையாக இருக்கும். ஆனால் ஹல்லேலூயா அவருடைய நாமத்திற்கே மகிமை வரப்படும்படியாக நம்ம பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் இதே ராஜா இதே அதிகாரம் தானியேல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 28-29 வசனங்கள் 29-30 வசனங்களை வாசிக்கும் போது 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனையின் மேல் உலாவிக் கொண்டிருந்த போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனை ஆகிய நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். எப்படி சொன்னார்? என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, ராஜாவாகி நேபுக்கத்நேசரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று கட்டளையிட்டது. பிரைஸ் தி லார்ட். அதன் பிறகு நடந்தது நம்ம வாசிக்கும் போது தெரியும். ஆதலால் கர்த்தர் செய்த அதிசயங்களை நம்ம பிரசித்தப்படுத்தணும். அல்லது அது நல்லமான காரியம், நன்மையான காரியம். ஆனால் கர்த்தருடைய நாம மகிமைக்காக அதே சமயத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நாவை, நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை காத்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் ஹல்லேலூயா என்னுடைய சுயத்தினாலே ஆமென் நான் கட்டின என்னுடைய நான் அப்படி ஒரு எண்ணமே நமக்குள்ளே வரக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். கர்த்தர் நம்மை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த கர்த்தர் நம்மை சாட்சிகளாக நிறுத்துவார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளையிலும் நிகரங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரை நீர் செய்த அற்புதங்களை அடையாளங்களை உடைய நாம மகிமைக்கு என்று பிரசித்தப்படுத்தி உடைய சாட்சிகளாக நிற்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து எங்களை ஒரு அடையாளமாக மாற்றி போகிறதற்காக நன்றி. ஒருபோதும் கர்த்தாவே அப்பா எங்களுடைய சுயபலத்தினாலே அப்பா எங்களுடைய சுயத்தினாலே நடத்தது என்று சொல்லாதபடி எங்கள் நாவை காத்துக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. அப்போ இன்னும் மேலும் எங்களை ஆசீர்வதி உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். May God bless you all. Amen.